வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். காட் பிளஸ் யூ. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டபடினால நாம் மெய்யாகவே பாக்கியவான்கள். இந்த கிருபையெல்லாம் பரலோகத்தை சுதந்திரத்துக் கொள்கிறதுக்கு என்பதை நான் மறந்து போகக்கூடாது. நெப்போலியன், மாவீரன் நெப்போலியன் செயின்ட் ஹெலினா என்ற தீவில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். அநேக நண்பர்கள் அவரை பார்த்து போனது உண்டு. அப்படி வந்ததில் ஒருவர் என்ன செய்தாருன்னா, அந்த செஸ் போர்டை அவர் கொடுத்து அவரை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. இவர் ஒரு செஸ் பிரியர் போல். அவராக விளையாடுவார், அவராக ஜெயிப்பார், அவராக தோற்றுக்குவார். இப்படியே காலப்போக்கில் போனது. அந்த செயின்ட் ஹெலினா சிறையில் அவர் மரித்த பிறகு அவர் உபயோகித்த அந்த பொருளானது ஏலம் விடப்பட்டது, பலர் கைக்கு மாறிப்போனது. கடைசியாக ஒருவர் கையில் வந்தபோது அவர் எடுத்து என்ன செய்தார்னா, அப்படியே திருகிட்டு இருந்தார். ஒன்று ஓப்பன் ஆகிட்டு, ஓப்பன் ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு துண்டு பேப்பர் இருந்தது. அந்த துண்டு பேப்பர் எடுத்து பார்த்தபோது ஹெலினா சிறையிலிருந்து நெப்போலியன் எப்படி தப்பிக்க வேண்டும் என்ற ஒரு மேப் இருந்தது. அந்த மேப்பை அவர் பார்க்காதனால அந்த சிறைச்சாலையிலேயே அவருடைய வாழ்நாள் முடிந்தது, மரிச்சும் போனார். பரலோகத்தின் தேவன் இன்றைக்கி நம்ம கையிலையும் ஒரு மகத்துவமான ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த புத்தகத்தை ஜெபத்தோடு ஆண்டவருடைய பாத்தில் இருந்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போமானால் நமக்கு வரப்போகிற ஒரு நித்திய அழிவிலிருந்து நாம் தப்பித்து கொள்வதற்கு அல்லது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உண்டான வழிமுறைகளை அங்கே வச்சுருக்கிறாரு. ஏதாவது ஒரு கேப் ஒன்று புக் பண்ணோம் அல்லது யாராவது தெரியாதவங்க வீட்டுக்கு வரணுதுன்னா தயவுசெய்து என்ன செய்யுங்க, என்ன அனுப்பிவிடுங்க. ஒன்று அனுப்புவாங்கள்ல, நீங்கள் சொல்லுங்கள் லொக்கேஷன். அந்த லொக்கேஷன் போட்டு கரெக்டாக வீட்டுக்கு முன்னால் வந்துடுவாங்க இல்லைங்களா? நம்ம எத்தனை பேர் அப்படி போயிருக்கிறோம், நம்ம வீட்டுக்கு எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி ஆண்டவர் பரலோகத்துக்கு ஒரு லொக்கேஷன் போட்டு கொடுக்குறாரு. நீ எப்படி போகணும், என்ன செய்யணும், வைக்கணும் அப்படின்ட்டு. நெப்போலியன் ஏமாந்தது போல், நெப்போலியன் முடிசூடா மன்னன், மாவீரன். அந்த மாவீரன் சிறையிலே மாண்டு போவதற்கு காரணம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த செஸ்ஸில் இருந்த ரகசியத்தை புரிஞ்சு கொள்ளலை. இன்றைக்கி நம்முடைய கருத்தில் ஆண்டவர் இந்த மகத்துவமான வேத புத்தகத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த வேத புத்தகத்தை விளங்கிக் கொள்வதற்கு ஓய்வு நாள் பள்ளி பாடத்திட்டங்களெல்லாம் வச்சுருக்கிறாரு. நாம படிச்சுக்குவோம், நாம போட்டுக்குவோம், திருப்பிக்குவோம், வச்சுக்குவோம், எல்லாம் செய்துக்குவோம். ஆனால் உள்ளே இருக்கிற ரகசியத்தை மாத்திரம் அதை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் இருக்குதோ இல்லையோ அது இண்டிவிஜுவலாக தான் தெரியும். பரலோக தேவனுடைய பிள்ளைகளை நாம் வாழ்கிற இந்த கடைசி நாட்களில் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய தேசங்களிலும் உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகை சுட்டி காட்டுகிறது. ஒவ்வொரு நேச்சுரல் கலாமிட்டிஸ், இயற்கை அழிவுகள் ஆண்டவருடைய வருகை சுட்டி காட்டுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை பேர் அது உணர்ந்தவர்களாக இருக்கிறோன்னு தெரியல. நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்குண்டான லொக்கேஷனை ஆண்டவர் நமக்கு ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப எளிமையாக அதை விளங்கி கொள்ளுகிற மாதிரி, அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி கிருபை பாராட்டி இருக்கிறார். புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று வெளியாமத்தில் சொல்கிற மாதிரி கொஞ்சம் அதில் கவனத்தை செலுத்தணுதுன்னா, இதுவரையிலும் பெற்றாத ஒரு பெரிய சத்தியத்தை நாம் பெற்றுக்கிறோம், பெரிய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த பெற்றிருக்கிற சத்தியத்துக்கு நம் சாட்சியெலாம் இந்த பூமியில் ஜீவித்து ஆண்டவர் வருகிற போது அவரை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தப்படணும் அப்படின்றதான் நோக்கம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் சொன்னாங்க, இந்த கிரேட் கான்ட்ரவர்சி படிக்கக்கூடாது, டிசைர் ஆஃப் ஏஜஸ் படிக்கக்கூடாது,
அம்மையாருடைய புஸ்தகத்தை வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது கிடையாது அப்படின்னு ஒரு பேச்சு அப்படியே அங்கங்கே இருக்கத்தான் செய்யுது. எந்த புஸ்தகத்தை படிக்க வேணும்னு சொன்னாங்களோ அந்த புஸ்தகத்தை இந்த காலாண்டு முழுவதும் நாம் படிக்கிறோம். அந்த புஸ்தகத்தை காலாண்டு முழுவதும் படிக்கிறோம். வினோதமான காரியங்களை நினைவுபடுத்திக்கிறோம். எதுக்கு அப்படின்னா, வரப்போகிற போராட்டத்தில் நாம் நிலையாக நிற்கணும். இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால் நாம் ஜெயங்கொள்ளணும். ஆண்டுடைய சன்னிதானத்தில் சுதந்திரிச்சு கொள்ளணும். அதுக்காக இந்த காரியங்களெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. ஆண்டுடைய சன்னிதானத்துக்கு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அதை ஞானமாய் உபயோகித்து கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கப்பட்ட வேத வாசிப்பில் நாம் வாசிக்கிற போது 3வது வசனம், யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று சொல்லி நிறைய வசனங்கள் உண்டு. பிரசங்கத்துக்கு அந்த நேரம் காலம் கருதி சில வசனங்களை மாத்திரம் பகிர்ந்து கொள்கிறோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆவியானவர் நமக்குடைய இருதயத்தில் கிரியை செய்வாராக. நல்ல ஆண்டவரை, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசனத்தில் இருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீங்க. உம்முடைய பிரசனத்தில் இருக்கிற நாங்கள் இந்த காரியங்களை கருத்தாய் கற்றுக்கொள்ளவும் நினைவுபடுத்தி கொள்ளவும் ஆண்டவருடைய வரிக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்வோம். கர்த்தர் விரும்புகிற பரிசுத்த எங்களில் பூர்ணப்படவும் இந்த வேளையில் நீங்கள் இடப்பட்டு எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். பிறகு இந்த வசனத்துக்கு நம்ம வாசித்த வசனத்துக்கு நம்ம திரும்பி வருவோம். சரி, புதிய எருசலேம் பட்டணமானது இறங்கி வருகிற ஒரு காட்சியை யோவான் தீர்க்கதரிசி பார்த்தார். அப்போ நம்முடைய பிரயாசமெல்லாம் அந்த புதிய எருசலேமுக்குள்ளாக நாம் போகணும். புதிய எருசலேமின் ராஜாவை முகமுகமாக பார்க்கணும். அவருடைய பாதத்தை முத்தமிட்டு தொழுது கொள்ளணும். சதா அவரோடு இருக்கணும். அவர் இந்த பூமியில் இருந்தபோது அவரோடு நெருங்கின இந்த 12 அப்போஸ்தலர்கள் அல்லது சீஷர்கள், இன்னும் மற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை தொட்டு அவரை பார்த்து முகமுகமாக பேசி அவருடைய இறக்கத்துக்கு கெஞ்சி அந்த ஒரு அந்யோன்யத்தை வந்து பூமியில் இருக்கிற ஒரு சிலர் வந்து அதை உபயோகிச்சுக்கிட்டாங்க. அநேகர் அதை இழந்து போயிட்டாங்க. அநேகர் இழந்து போனாங்க. பரலோகத்து போனால் அதே ஸ்லாக்கியமானது வைக்கப்பட்டிருக்குது. அதே ஸ்லாக்கியமானது வைக்கப்பட்டிருக்குது. ஆக அந்த புதிய எருசலேமின் ராஜாவை நாம் சந்திக்கிறது மாத்திரமல்ல, அந்த ராஜ்யத்தில் நம்ம குடிமக்களாக இருக்கிறதும் பெரிய விசேஷம். இன்றைக்கி நம்ம நாட்டிலே வந்து இந்த குடிமக்கள் பிரச்சனை, குடியுரிமை பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லைங்களா? அந்த சட்டத்தை கொண்டு வரவங்களுக்கு அந்த குடியுரிமை இருக்குதே இல்லையோ, ஆனால் இருக்கிறவங்களுக்கு அது இருக்கணும்னு சொல்லி அதை பூத்திட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இங்கே அந்த கேட்டு, பரலோக கேட்டானது ரொம்ப விரிவாக திறந்து வச்சுருக்குது. இங்கே வா, உனக்கு குடியுரிமை நான் தாரேன்றாரு. மெய்யான குடியுரிமை கிடைக்கிற இடத்துல வந்து போகிறதுக்கு மனசு இல்லை. அழிஞ்சு போகிற தேசத்தில் அழிஞ்சு போகிற சட்டத்திட்டங்களும் உண்டான இடத்துல வந்து குடியுரிமைக்காக போராடிட்டு இருக்கிற ஒரு அவல நிலையை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்போ பரலோகத்தின் தேவனுடைய சன்னிதானத்தில் இந்த புதிய எருசலேம், அதில் வாழுகிற ஒரு பாக்கியத்தை பரலோக தேவன் நமக்கு இலவசமாக வைத்திருக்கிற போது அதை நாம் உபயோகித்து கொள்வது நல்லது. 11வது வசனத்தில் நான் வாசிக்கிற போது என்ன வாசிக்கிறோம்? அதன் பிரகாசம், புதிய எருசலேமினுடைய பிரகாசம் விலையுயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளியில் உள்ள வச்சிறுகல்லை போலவும். அது நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப், வார்த்தையில், மனித வார்த்தையினால் அது விவரிப்பதற்கு சாத்தியமே இல்லை. அவ்வளோ மகிமையானது, அவ்வளோ பரிசுத்தமானது. மனித ஞானத்தினால அதனுடைய எல்லையை காண முடியல, அதை உணர முடியல. அவ்வளோ மகிமை புரிந்ததான இடமாக அது இருக்கிறது. 12வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், திசைக்கு
3 வாசல்களாக 4 திசைக்கும் 12 வாசல்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. பிறகு 13வது வசனத்தில் நாம் வாசிக்கிற போது வாசல் அருகே 12 தூதர்கள் இருந்தாங்க. அந்த 12 கோத்திரத்தார் உடைய நாமங்கள் அதில் எழுதப்பட்டிருந்தது என்று பார்க்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பரிச்சயமானது. நான் இது என்னுடைய எண்ணம் கிடையாது, இது ஒரு ரிமைண்டர் தான். பின்னால் வரப்போகிற காரியங்கள் தான் வந்து அந்த பிரசங்கத்தினுடைய குறிக்கோளாக இருக்கிறது. சரி, 14வது வசனத்தில் நான் வாசிக்கிற போது மதிலுக்கு 12 அஸ்திவார கற்கள், அதன் மேல் 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. அங்கே இருக்கிற வீடுகளை குறித்து பேசுவோன்னுதுன்னா யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களில் சொல்கிறார்கள், உங்களுக்காக நான் வாசஸ்தலங்களை ஏற்படுத்த இருக்கிறேன்ட்டு. அந்த வாசஸ்தலங்களை குறித்து ஒரு சில குறிப்புகள் சொல்கிற போது அதனுடைய வீதிகள் பளிங்கு கோப்பான பொற்தளமிட்ட ஒரு வீடுகள் வெள்ளியை போல் இருந்ததாக சுட்டி காட்டப்படுகிறது. 12 விதமான கற்களால் கட்டப்பட்டது. முத்துக்கள் பதிந்த 4 தூண்களால் அந்த வீடுகள் தாங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறது. பொன் அலமாரிகள் இருந்தது. வீட்டை சுற்றி அழகான புல்வெளி இருந்தது. மலர்கள் அங்கே வாடுவதே கிடையாது. 12வது வசனத்தில் நான் வாசிக்கிற 12 கற்களை கொண்ட உயரமான மதில்கள், அதில் அப்போஸ்தலர்களின் நாமங்கள் இருந்தது என்று சொல்கிறது. சரி, 16வது வசனத்துக்கு நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா எருசலேமை குறித்து சொல்கிற போது ஒரு சதுரமான நகரம், அது ஸ்தாதி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அது ஸ்தாதின்னு யாராவது ஒரு அர்த்தம் சொல்ல கொடுமா? ஸ்தாதின்னு என்ன தெரியுமா? இப்போ வந்து நம்முடைய ரோடுகளை நாம் வந்து மைல் கணக்குகளை சொல்லணும் அப்படின்னா இப்போ யாரும் 5 மைல் 10 மைலுன்னாலும் சொல்கிறது இப்போ இல்லை. என்ன சொல்கிறோம்? கிலோமீட்டர் சொல்கிறோம். ஸ்தாதி என்றால் ஃபர்லாங் என்று அர்த்தம். இது பழைய மக்களுக்கு வந்து ஒரு வேலை நினைவு இருக்கலாம், இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது வந்து புரியுமே நம்ம தெரியல. கிலோமீட்டர்னு சொல்கிறது வந்து அன்றைக்கி வந்து ஃபர்லாங், 8 ஃபர்லாங் ஒரு மைல்னு சொல்லப்பட்டது. இன்றைக்கி வந்து எத்தனை கிலோமீட்டர் ஒரு மைல்? 2.5 கிலோமீட்டர் ஒரு மைல்னு சொல்கிறாரு. யாராவது சிலர் 5 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. தம்பி வந்து 2.5 கிலோமீட்டர் சொல்கிறாரு இல்லைங்களா? ஏறக்குறைய 4லேருந்து 5 கிலோமீட்டர் தூரம் வந்து ஒரு மைல் நினைக்கிறேன். ஆண்டோடைய சன்னிதானத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கிலோமீட்டர் கணக்கு எவ்வளவா இருந்துட்டு போட்டோம். இந்த ஃபர்லாங் அப்படின்றது வந்து அன்னைக்கு உபயோகிக்கப்பட்டது. இன்றைக்கி வந்து கிலோமீட்டர் கணக்கை சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போது நீளம் எவ்வளோன்னுதுன்னா 1500 மைல் அல்லது 2400 கிலோமீட்டர். அகலம் எவ்வளோன்னுதுன்னா 1500 மைல் அல்லது 2400 கிலோமீட்டர். அதனுடைய உயரத்தையும் சொல்லுகிற போது அதே தான் அளவு தான் சொல்லுது. 1500 மைல் உயரம் அல்லது 2400 கிலோமீட்டர் உயரம் என்று சொல்லுகிறது. இது வந்து விளைவிக்கிறதுக்கு வந்து போதிய ஞானம் இருக்கா இல்லையன்ற வந்து அது அவங்கள வாசிக்கிறவங்கள பொறுத்தும் கேட்குறவங்கள பொறுத்தும் பரலோகத்தின் சன்னிதானத்திலிருந்து தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய வேலை. உயரம் இப்படி எந்த கணக்கில் அப்படின்றதுனா தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்ல சதுரம், நீளம், அகலம், உயரமெல்லாம் வந்து இந்த வேதத்தில் சொல்லுகிறத பார்க்குறோம். சில காரியங்களை புரிந்து கொள்வதற்கு மனித ஞானம் வந்து பத்தாது. ஆவியானவர் வெளிப்படுத்தினால் ஒழிய அதை புரிந்து கொள்ள முடியாது என்பதையும் நாம் பார்க்கணும். புதிய எருசலேமானது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தலைநகராக இருக்கிறது என்பதையும் சுட்டி காட்டுகிறது. ஆண்டவரின் சிங்காசனத்திற்கு ஏற்றாற் போல அது அவ்வளோ உயரமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதுவரையிலும் பொதுவாக நமக்கு எல்லாம் தெரிஞ்சது, நாம் இதில் ரொம்ப பரிச்சயப்பட்டவங்க. இப்போ எனக்கு உண்டான ஒரு கேள்வி அல்லது திருச்சபை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னதுன்னா, இவ்வளோ மகிமையான காரியங்களை ஒரு வேளை ஒரு கவிஞனை கூப்பிட்டு அதை வர்ணிக்க சொன்னால் அவனுடைய வர்ணிப்பு வேறையாக இருக்கும்.
ஒரு எழுத்தாளனை குறித்து இதை குறித்து எழுதுனதுன்னா அவனுடைய எழுத்துக்கள் வித்தியாசமாக இருக்கும். அது ஒவ்வொருவருடைய அந்த தாளந்துகளை பொறுத்து இருக்கலாம். பிரியமானவர்களே, எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு அது முக்கியமானது கிடையாது. புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இவ்வளோ மகிமை நிறைந்த அந்த இடத்தை அல்ல யார் பிரவேசிப்பார்கள்? யார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள்? யார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நான் வாசிக்கிற போது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போது இதில் பிரவேசிப்பது யார் அப்படின்னா, சுத்த இருதயம் உள்ளவர்கள். சுத்த இருதயம் உள்ளவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிற போது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அப்போது நம்முடைய இருதயம் தேவனை தரிசிக்கிற, தேவனை தொழுது கொள்கிற இருதயமாக இருக்கா, அல்லது மனுஷனை நம்புகிறது, மனுஷனை சார்ந்ததாக இருக்கா? எப்படி இருக்கு நம்முடைய இருதயத்தை குறித்து? இன்னும் எரேமியா சொல்கிற போது திருக்குள்ளதுன்றாரு. திருக்குள்ளது மகா கேடுள்ளதுன்றாரு. இந்த திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான இருதயத்தை தான் ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி தேவனை தொழுது கொள்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை திரும்பவும் கொடுத்திருக்கிறாரு. அதை நாம் எவ்வளவாக அதற்கு தகுதியாக இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். மனிதன் என்ன செய்யணும்? இன்னொரு மனுஷனை வஞ்சிக்கிறான். மனிதன் இன்னொரு மனிதனை வஞ்சிக்கிறான். அவன் வஞ்சிக்கப்படுகிற போது அவனுடைய இருதயம் திருக்காயும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. பழி வாங்கிறதுக்கு எந்த எக்ஸ்டெண்ட்டும் போவான். எந்த எக்ஸ்டெண்ட்? ஏன் அப்படின்னா, அந்த இருதயமானது தேவனே தொழுது கொள்கிற ஒரு இருதயமாக இல்லாததுனால, மனிதனை நம்பி இருக்கிறதுனால, மனிதனை சார்ந்திருக்கிறதுனால அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகள் எல்லாம் பொல்லாங்க இருக்குது. பழி வாங்கிறதுக்கு யூ கேன் கோ டு எனி எக்ஸ்டென்ட். எந்த எல்லைக்கும் போகிறாங்க. இதுதான் நம்முடைய தேசத்தில் ஆளுகைகளை பார்க்குறோம், குடிமக்களுடைய நிலையை பார்க்குறோம், எல்லாவற்றிலும் நாம் பார்க்குறோம். இவைகளெல்லாம் என்ன? சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை நாம் பார்க்கிற போது, பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் கலங்க வேண்டாம். வசனமானது நிறைவேறுகிறது. வரப்போகிற ராஜா சீக்கிரமாக வரப்போகிறாரு. அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படணும். அந்த ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் திருப்பி 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 பல வடிவத்தில் ஆண்டவர் நமக்கு நினைவூட்டு வருகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 15ஆம் சங்கீதத்தில் நாம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கிற போது என்ன வாசிக்கிறோம்? கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? ஒரு கேள்வி. அதுக்கு பதில் என்ன? 2வது வசனம் சொல்லுது, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. உத்தமனாய் நடந்து. இன்னைக்கு பரலோகத்தின் தேவன் நம்முடைய பிறவிக்கோணம் உத்தமமாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் வந்தபோது ஆண்டவர் அவருடைய திரு ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மை தகுதிப்படுத்தி உத்தமனாய் நிறுத்தின பிறகும் அந்த உத்தமத்தில் வளர்கிறோமா, அல்லது அதை மறந்து போய் பிறவி கோணத்தினால பழைய இடத்துக்கு போயிட்டோமா? எங்கே இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? நீதியை நடப்பிக்கணும் அப்படின்னதுன்னா, இப்போ கேவி சாமியில் நான் இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் இந்த தம்பி வேண்டப்பட்டவராக இருந்திருந்தா, சரி பிரதர் அதெல்லாம் இது பண்ணாதீங்க, அப்படி அப்படி. வேண்டப்படாத ஒரு நபராக இருந்ததுன்னா எப்படியெல்லாம் போட்டு மிதிக்கணுமோ அப்படியெல்லாம் மிதிக்கிறதுக்கு உண்டான காரியங்கள். நம்ம யார்? இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்களா,
இயேசு கிறிஸ்துடைய கிருபையினால புதிதாக்கப்பட்டவர்களா, பரலோகவாசிகளா, மறுரூப அனுபவத்துக்கு நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம யாரு? ஊவியார். பிரியமானல, நெப்போலியன் கையில் கொடுத்த அந்த செஸ்ஸில் இருந்த அந்த குறிப்பு அவனுக்கு அது கிடைக்கல. ஆனால் கையில் இருந்தது, ஆனால் உபயோகிக்கலை. இன்றைக்கி இந்த மகாபரிசுத்தமான வேதத்தை ஆண்டவர் கையில் கொடுத்துருக்கிறாரு. சொல்கிறோம், உபயோகிக்கிறோம். பாதி விளங்கியும் பாதி விளங்காதபடியும், என்ன தான் சத்தியத்தை படித்தாலும், என்ன தான் நிலை இருந்தாலும், அந்த இருதயமானது மகா கேடுள்ளதுமாக இருக்கிறதே, திருக்குள்ளதாக இருக்கிறதே. நாம் எப்படி பரலோக தேவனை தரிசிப்பது, தொழுது கொள்ளுவது? யார் அதை சுதந்திரத்து கொள்ள முடியும்? திரும்ப திரும்ப அந்த கேள்வி. ஆண்டவரே, நான் சுதந்திரத்து கொள்ள முடியுமா? நான் அதுக்கு தகுதியானவன் தானா? காரியங்களை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்குது. 3வது வசனத்தை நான் வாசிக்கிறோம். அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும், தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறவன் தானே. அநேகருடைய நிலை என்னதுன்னா, நம்ம சொந்த புத்தி உபயோகிக்கிறது கொஞ்சம், சொல் புத்தினால், அதாவது மற்றவங்க அப்படி இப்படின்னு கூட்டி கழித்து அப்படி கண்ணு மூக்கு வச்சு சொல்கிறது, அது ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அதை செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அது உண்மையா பொய்யா, அது பரலோகத்தின் தேவனுக்கு பிரியமானதான், நாம் செய்கிற காரியங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரா, அதனால் அவருடைய நாம மகிமைப்படுதா அப்படின்னு யோசிப்போம். அப்படின்னு இதில் விட்டு ரொம்ப தூரம் விலகி இருப்போம். சத்தியத்தை போய் சொல்லுங்க கேட்க மாட்டாங்க, வேற ஏதாவது கதை சொல்லுங்க ஆர்வமாக கேட்பாங்க. இந்த பிறவி குணங்களை விட்டு நாம் வெளியே வர வேண்டியது அவசியம். யார் உம்முடைய பிரகாரத்தில் பிரவேசிக்க முடியும்? யார் உம்முடைய சன்னிதானத்தில் நிற்க முடியும்? யார் உம்முடைய பாதத்தை முத்தமிட்டு தொழுது கொள்ள முடியும்? உம்முடைய சமூகத்தை முகமுகமாக யார் பார்க்க முடியும்? எல்லாம் தெரிஞ்சிருக்குது, நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் எவ்வளவாக அப்பியாசிக்கிறோம்? உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயத்தை தவிர எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுருக்கிறோம். ஆனால் எழுத வேண்டிய இடம் அது ஒன்று தான். நீங்கள் வேறு இடத்துல எழுதுறீங்களோ இல்லையோ, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுன்னு எழுத வேண்டிய இடம் இங்கே. இந்த இடத்த விட்டுட்டு எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுருப்போம். வீட்டில் எழுதி வச்சுருப்போம், சர்ச்சில் எழுதி வச்சுருப்போம், காம்பவுண்டு வாலில் எழுதி வச்சுருப்போம். இருதயத்தில் மாத்திரம் எழுத மாட்டோம். ஏன்னா இருதயத்தில் அங்கே இடம் கிடையாது எழுதுறதுக்கு. இருதயத்தில் இடம் கிடையாது. பிரியமானல எங்கே எழுதணும் அப்படின்றத தீர்மானிச்சுங்க. 24ஆம் சங்கீதத்துக்கு நம்ம கடந்து வருவோம். 3-4வது வசனத்தை பார்க்குறது, யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பான்னு ஒரு கேள்வி. பதில் என்ன? கைகளில் சுத்தமுள்ளவனோ இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. கைகளில் சுத்தமுள்ளவன். ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னோன்னே டாக்டர் என்ன சொல்கிறாரு? போய் நீங்கள் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு எழுதி கொடுத்துட்றாரு. ஸ்கேன். அந்த ஸ்கேன் எடுத்த பிறகு அந்த டெக்னீஷியன்ட்ட என்னையா ரிசல்ட் என்ன டாக்டர் சொல்லுவார். அவர் சொல்ல மாட்டார், டாக்டர் சொல்லுவார். இந்த டாக்டர் பார்த்து சிலர் இந்த சில காரியங்களை சொன்னால் இவங்க பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மறைச்சும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு எல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க. சிலர் சொல்லிவிடுவாங்க. வேறு யாரும் போனால் அல்லது கூட வேலை செய்கிற டாக்டர்ஸ்னு, ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஸ்கேன் ரிசல்ட் சொல்லுது அப்படின்னு பகிர்ந்து சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, மாஸ்டர். அவர் இயேசு கிறிஸ்துன்ற நிலை கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்னோம்னா அப்படியே நம்மளை ஸ்கேன் பண்ணிடுது. நம்ம யார் என்ன எதுன்னு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிடுது. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் யாருக்கும் சொல்லாது, நமக்கு மாத்திரம் சொல்லும். உன் கை சுத்தம் இல்லை, உன் இருதயம் சுத்தம் இல்லை, உன் எண்ணம் சுத்தம் இல்லை, எல்லாத்திட்டையும் போய் சொல்லிட்டு இருக்காது.
இந்த மாஸ்டர் இருக்கிறார, இந்த மாஸ்டர் வந்து ஸ்கேன் பண்ணுவார். நிலைக்கண்ணாடி என்ற இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் போய் நின்னோம்னா அப்படியே ஸ்கேன் பண்ணிடும். ஸ்கேன் பண்ணி நம்ம யார் என்ன அங்கே வச்சு வேண்டியெல்லாம் பார்க்காது. இவங்க நல்ல விசுவாசி, இவங்க நல்ல ஊழியக்காரன், அப்படியாக்கு இப்படியாக்குன்னு நம்ம சொல்லிக்கிறோம்ல, அதெல்லாம் அங்கே சொல்லாது. அப்படியே ஏ டு செட் அப்படியே கிளியராக ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும். நம்மகிட்ட தான் சொல்லும், நம்மகிட்ட தான் சொல்லி, வேறு யார்ட்டையும் சொல்லாது. இன்றைக்கி நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் நின்று அந்த கண்ணாடியான இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் நின்று ஸ்கேன் பண்ணணும்னா நம்முடைய ரிப்போர்ட் என்னவாக இருக்கும்? நம்முடைய ரிப்போர்ட் என்னவாக இருக்கும்? சந்தோஷப்படுகிற ஒரு ரிப்போர்ட்டாக இருக்குமா? ஐயோ இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு நினைக்கிற ஒரு ரிப்போர்ட்டாக இருக்குமா? எப்படி இருக்கும்? அப்படியே ஸ்கேன் பண்ணிடும். அங்கே எதுவும் ஒளிவு மறைவெல்லாம் இருக்காது, எதுவும் ஒளிவு மறைவு இருக்காது. அப்படியானால் பிரியமானால் நாம் சுத்தப்பட வேண்டியது அவசியம். நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டுடைய வருகை சமயமாக இருக்குது. 7th டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் வந்து ஒரு மெம்பர் ஆகிட்டா அல்லது ஞானஸ்தானம் எடுத்துட்டா அது என்னதுன்னா அது பரலோகத்துக்கு போகிறதுக்கு உண்டான கேரண்டி கிடையாது, கேரண்டி கிடையாது. அந்த பரலோக குடும்பத்தில் நமக்கு ஒரு அங்கமாக நமக்கு ஒரு ஸ்லாக்கியம் அருளப்பட்டிருக்குது. அதை காத்து கொண்டால் நல்லது. காத்து கொள்ளினதுன்னு நம்முடைய ரட்சிப்பு இழந்து போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு, நிறைய உண்டு. அப்படின்னா ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய கையை நாம் ஸ்கேன் பண்ண முடியுமா? நம்முடைய இருதயத்தை ஸ்கேன் பண்ண முடியுமா? எண்ணத்தை ஸ்கேன் பண்ண முடியுமா? நம்ம ஸ்கேன் பண்ணணும். இயேசு கிறிஸ்து என்ற டெக்னீஷியன்கிட்ட போங்க, அவர் மாஸ்டர், அவர் மாஸ்டர். அவர் எல்லாத்தையும் வந்து ஒளிவு மறைவில்லாதபடி ரொம்ப துல்லியம், ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப பர்ஃபெக்டாக செய்து கொடுத்துருவார். இன்றைக்கி ஆண்டோடைய சன்னிதானத்து இந்த ஊழியத்தில் இருக்கிறோம், ஆண்டோடைய மகத்தான இந்த சத்தியத்தில் இருக்கிறோம், சத்திய வெளிச்சத்தில் இருக்கிறோம். நாமே ஸ்கேன் பண்ணுவோம். நாம் கற்று நிச்சயித்து கொண்ட சத்தியத்துக்கு நான் தகுதி தானா அல்லது தகுதி இல்லாமல் இருக்கிறேன்னா? ஆண்டோடைய சன்னிதானத்தில் அதை நாம் தீர்மானிக்க வேண்டியது அவசியம். அப்போது வெளிப்படுத்தின புத்தகம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறோம். தீட்டுகளை விட்டு வெளியே வந்து, தீட்டு எதெல்லாம் தீட்டுன்னு சொல்கிறாருன்னா அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த தீட்டுகளெல்லாம் விட்டு நீ வெளியே வா, வெளியே வா. இந்த வெளியே வந்தால் தான் ஜீவ தண்ணீரான இயேசு கிறிஸ்துவால் ஒரு சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டுடைய சன்னிதானத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், தீட்டுன்னு தெரியதை விட்டு நம்ம வெளியே வந்திருக்கிறோமா? இன்னும் செய்கிறோமா? ஆகாரத்தில் தீட்டுப்படுத்திக்கிறோம், வாழ்க்கையில் தீட்டுப்படுத்திக்கிறோம். பரலோகத்தின் தேவன் அருமையான குடும்பங்களை அமைத்து கொடுத்துருக்காரு, அந்த குடும்பத்தை தீட்டுப்படுத்துகிறோம். தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் தீட்டை விட்டு வெளியே வரணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம வெளியே கொண்டு வந்து லோத்துடைய குடும்பத்தை அப்படியே சோதோம் குமார பட்டணத்தை விட்டு வெளியே கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து விட்டார். திரும்பி பார்க்காதுன்னு சொன்னால் அந்த அம்மா திரும்பி பார்த்தாங்க. இன்றைக்கி அங்கே போனீங்கன்னா நிறைய உப்புத்தூண் நிற்குது. ஒருவேளை ஒரு உப்புத்தூண் மாத்திரம் நின்றுந்தால் கத்தோலிக்க சபை வந்து அது பெரிய ஒரு அது என்ன புண்ணிய ஸ்தலமாக மாற்றிருப்பாங்க. நல்ல வேளை அது செய்கிறதுக்கு அங்கே இடம் இல்லாமல் போயிட்டு நிறைய உப்புத்தூண் நிற்குது. அந்த உப்புத்தூணில் ஒரு தூணாக நம்ம போய் நிற்க போகிறோமா? அல்லது ஆண்டவர் சொல்கிற காரியத்தை கேட்டு தீட்டுகளை விட்டு வெளியே வர போகிறோமா? அந்த அம்மா ஒன்றும் செய்யலை. மிஸ்ஸஸ் லோத் என்ன செய்தாங்க? மிஸ்ஸஸ் லோத் என்ன செய்தாங்க? சும்மா அப்படி லேசாக தான் பார்த்தாங்க, லேசாக பார்த்தாங்க, அங்கேயே நின்றுக்கிட்டாங்க. இப்போ லோத்தினுடைய மனைவி பேர் என்ன? நான் ஒரு பேர் வச்சுருக்கிறேன். லோத்தினுடைய மனைவி பேர் கேவி சாமுவேல். நீங்கள் கண்டுபிடிங்க, யாராவது ஒரு பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்கிறீங்களா, அடுத்தவங்க பேரை சொல்கிறீங்களா பாருங்கள். என்னத்தை உலகத்தில் நாம் திரும்பி பார்க்க வேண்டியது என்ன இருக்குது? நோக்கிப்பார் ரட்சிப்பார்னு வந்து பாடுறோம்,
பிரசங்கம் பண்ணுறோம், சாட்சி சொல்கிறோம், எதை நோக்கி பார்க்குறோம்? இந்த கழுகு அல்லது பருந்து, நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல, எவ்வளோ உயரமாக பறக்கணும் அவ்வளோ உயரமாக பறக்கிறதுல இந்த கழுகு ரொம்ப விசேஷமானது. அது எவ்வளோ உயரத்தில் பறந்தாலும் அவனுடைய பார்வையில் எங்கே தான் இருக்கும்? இந்த பூமி மேலே இருக்கிற செத்த பிணங்கள் மேலே, செத்த நாய் மேலே, செத்த மாடு மேலே, செத்த பிணங்கள் மேலே தான் அவ்வளோ உயரத்தில் உயர்த்தப்பட்ட பிறகும் கூட இந்த பார்வையெல்லாம் என்னென்னா இங்கே பூமியில் இருக்கிற இந்த பிணத்தின் மேலே தான் இருக்கும். மகத்துவமான சத்தியத்தினால மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டாலும், வானவர் எந்த உயர்த்தப்பட்டாலும் நம்முடைய பார்வையில் எங்கே இருக்குதுன்னா மேல் நோக்கி இல்லை. அந்த கழுகு பார்வை, அதில் வேறு கழுகு பார்வையினால ஒரு பத்திரிக்கையோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம எங்கே நிற்கிறோம்? எப்படிப்பட்ட சத்தியத்தில் இருக்கிறோம்? எங்கே பார்க்க சொல்கிறாரு? நம்ம எங்கே பார்த்துட்ருக்குறோம்? எங்கே பார்த்துட்ருக்குறோம்? ஒரு சக விசுவாசிகளுக்கு ஒரு சுகம் வேணுதுன்னா போய் அவங்கள பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கூட கேட்குறதுக்கு மனதில்லாத ஒரு விசுவாச கூட்டமாக இருக்கிறோம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. எப்படி இருக்கிறீங்க? என்ன காசா பணமாக இருக்குது? காசா பணமா? முன்னாடியெல்லாம் நடந்து போகணும். இப்போ நடந்து போகிற வேலையே இல்லை. வீட்டில் இருந்துக்கிட்டே பரலோகத்துக்கு பேசுனா இப்போ நரகத்துக்கு பேசுனா நரகத்துக்கு, அப்படி கம்யூனிகேஷன் பிகம் ஸோ ஈஸி. அட்லீஸ்ட் அந்த செல் எடுத்தாது, ஏம்மா எப்படி இருக்கிறீங்க, ஐயா எப்படி இருக்கிறீங்க, ஒரு வார்த்தை கேட்குறோமா? என்ன சகோதர ஸ்நேகம், என்ன சகோதர பாசம்? பரலோகத்துக்கு போகிறோன்னு சொல்கிறோம், இந்த சுபாவத்தோடு நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா? யார் அவருடைய பருவத்தில் ஏறக்கூடும்? பிரியமானல, நமக்கு காலமே கிடையாது. 11ஆம் மணி நேரம் 11ஆம் மணி நேரம் கடந்து 12ஆம் மணி நேரத்தை தொடுகிற ஒரு சும்மா அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு, இந்த கேப்பில் தான் நின்றுட்டுருக்குறோம். இன்னும் பரலோகம் எதிர்பார்க்கிற குணலட்சணங்கள் நம்ம இடத்துல இல்லைன்னா எப்போ வரும்? அம்மா நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்குது, சரியாயிட்டா? ஐயா நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க? ஒரு விசாரிப்பு இல்லாத ஒரு விசுவாச கூட்டம், விசாரிப்பு இல்லாத விசுவாச கூட்டம். காயப்பட்ட உள்ளங்களை கொஞ்சம் ஆற்றணும், அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணணும், ஒரு விசாரிப்பும் இல்லை. இது என்ன கூட்டம்னு எனக்குன்னு தெரியல, என்ன கூட்டம்னு தெரியல. தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். ஸ்கேன் பண்ணணும். இந்த ஸ்கேனிங்க்கு காசு பணமே கிடையாது. நீங்கள் என்னென்னமோ ஸ்கேன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு போனால் இவ்வளோ ரூபா கட்டு, அவ்வளோ ரூபா கட்டுன்னு அப்படி அதை கேட்ட உடனே அந்த வியாதியே சரியாக போகும். அந்த மாதிரி அமௌண்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துன்ற நபர்கிட்ட நீங்கள் ஸ்கேன் பண்ண போனீங்கன்னா பைசாவே கிடையாதுங்க, எல்லாம் ஃப்ரீங்க. நமக்கு ஃப்ரீ தான், என்ன ரொம்ப பிரியம் இல்லை, இது ரொம்ப ஃப்ரீ, ரொம்ப ஃப்ரீ. ஆண்டவருடைய சமூகத்தில் வாங்க, ஸ்கேன் பண்ணுங்க. நம்முடைய சுவாவம் மாறணும், பரலோகத்தின் சுவாவத்தை தரிச்சுக்கணும். சபையை பரலோக சபை, பரலோக குடும்பத்தில் ஒன்று. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹெவன், பார்ட் ஆஃப் ஹெவன். இந்த இதில் நம்ம இருந்துக்கிட்டு பரலோக சுவாவங்களை நம்ம தரித்து கொள்ளாமல் இன்னும் இந்த பூமியில் இருக்கிற இந்த பிறவி குணத்திலேயே இருந்துகிட்டு இருந்தோம்னதுன்னா, பிரியமானவர்கள், லோத்தினுடைய மனைவி உப்பு தூணானது போல் இந்த உலகத்தின் காரியங்களால் நம்ம உப்பு தூண் ஆயிடுவோம். உப்பு தூணானா நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ரட்சிப்பு அப்படின்றது பெரிய கேள்விக்கு. ஓய்வு நாளை குறித்து பேசலாம், பிரமாணத்தை குறித்து பேசலாம், அல்லது இருக்கிற சத்தியத்தை குறித்து வானலாக பேசலாம். வாட் இஸ் த யூஸ்? அதனால் என்ன பிரயோஜனம்? கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியங்களை ரொம்ப கவனமாக யோசிக்க வேண்டியது. ஆண்டுடைய சன்னிதானத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னொரு வசனத்தையும் நான் ஞாபகப்படுத்திடுறேன். வெளி 21:15 வசனம் சொல்லுது, என்னோடே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசலையும் அதன் மதில்களையும் அளக்கிறதுக்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அளக்கிறது எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னு அதனால் அந்த
நியாயத்தீர்ப்பு எங்கே ஆரம்பமாகுனதுன்னா தேவனுடைய வீட்டில். அது முதல்ல மூப்பர்கள் இடத்துல, கேவி சமையல்கிட்ட முதல். அதுக்கு பிறகு மூப்பர்கள், டீக்கன்கள், இனி யார் யார் வச்சுருக்கீங்க எல்லாரும். ஊழியக்காரங்கிட்ட முதல்ல ஆரம்பமாகும். ஊழியக்காரன்ட்ட ஆரம்பம் முதல்ல சபையில் ஆரம்பிக்கணும். முதல்ல செவன்த் அட்வென்டிஸ்ட் சபையில் தான் ஆரம்பிக்கும். எல்லாம் சுற்றி அளக்கப்படும். அளக்கப்படுனதுன்னா எது வச்சு நியாய தீர்ப்பு செய்யப்படும் அப்படின்னதுன்னா தேவனுடைய 10 பிரமாணத்தை வச்சு தான் தீர்ப்பு செய்யப்படும். தேவனுடைய 10 பிரமாணத்தை கொண்டு தான் நியாய தீர்ப்பு செய்யப்படும். பாரபட்சம் இல்லாத தீர்ப்பு. அந்த தீர்ப்பு ஒரு தடவை வெளியாயிட்டுனுதுன்னா மேல் முறையீட்டுக்கு போக முடியாது. ஜட்ஜ்மெண்ட்டு தான். அதை மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அன்புள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் மனதில் கொள்ள வேண்டி இருக்குது. 10 பிரமாணத்தை கொண்டு தான் ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்வார். நியாயமானது அந்த அந்த தீர்ப்பானது ரொம்ப நியாயமானது. எவரும் மறுதளிக்க முடியாது. எந்த ஒரு சாக்கு போக்கும் அங்கே எடுபடாது. ஆண்டோடைய சமூகம் வரப்போகுது. அவர் வருகிற போது அவனுக்குண்டான அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலனோட வராரு. நம்ம கையில் கொடுக்க அந்த பலன் பரலோகத்துக்கு பிரியமான பலனா அல்லது பரலோகத்தை இழந்து போகிற, துக்கிக்கிற, நித்திய ஜீவனை இழந்து போகிற ஒரு நிலைப்பாடாக இருக்குமா? எப்படி இருக்கும்? கர்த்தருடைய பிள்ளைகள் மறுரூப அனுபவத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். ஒருவேளை நம்முடைய ஓட்டத்தை முடித்து கல்லறையில் ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குமானால் அவன் எழும்புற போது முதலாவது உயிரோடு எழும்புகிற அந்த கூட்டத்தில் இருக்கணும். பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் இருக்கணும். இல்லை அப்படின்னா ஆண்டவர் வருகிற போது அவரை எதிர்கொண்டு அழைக்கிற ஒரு சிலாக்கியத்தை நாம் பெற்றிருப்போமானால் அந்த நேரத்தில் நாம் மறுரூப அனுபவத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். இந்த காரியங்களை நாம் ஆயத்தப்படாமல் இருப்போமானால் நோ மேட்டர் வாட் யூ ஆர், யாராக இருந்தாலும் சரி, ரட்சிப்பு கேள்விக்குறி. நியாய தீர்ப்பு நடந்துட்டுருக்கு. வருகை சீக்கிரம் சடுதியாய் வரும். அந்த சடுதியாய் வருகிற நியாய தீர்ப்பில் நாம் குற்றமற்றவர்களாக இருப்பதற்கு, மறுரூப அனுபவத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு, நமக்குண்டான வாசஸ்தலத்தில் நாம் குடியேறுவதற்கு, நமக்குண்டான ஒவ்வொருவருக்கும் ஒரு வாசஸ்தலம், வீடு இருக்குது, அதில் குடியேறுவதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் அந்த வீட்டில் குடியேறலின்னா பரலோகம் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். பரலோகம் பொறுப்பல்ல, நம்ம தான் பொறுப்பு. நம்முடைய வீட்டில் நாம் குடியேறலின்னுதுன்னா பரலோகம் பொறுப்பு இல்லை, நம்ம தான் பொறுப்பு. அப்படின்னா குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவோம், நம்ம ஆயத்தப்படுவோம், குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவோம், திருச்சபை ஆயத்தப்படணும். நம் மூலமாக சத்திய வசனங்களை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயத்தப்படணும். ஆண்டுடைய வருகையில் பங்கு பெறணும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுறதை காதுடன் கேட்க கடவன். ஆமேன். எங்கள் ஜீவனும் எங்கள் பலனுமான நல்ல ஆண்டவரை, தம்முடைய உயிரினும் மேலாக நீர் எங்களை நேசித்ததுனால நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாதபடி பாசத்தோடும் பரிவோடு அரவணைத்து உம்முடைய பிறவி குணங்களெல்லாம் மாற்றிக்கொள்வதற்கு ஆண்டவர் உம்முடைய மகா பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி அதனால் எங்களை சுத்தப்படுத்தி சுத்திகரித்து பரலோகத்துக்கு தகுதிப்படுத்தின பிதாவை உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் எங்களை கண்மணியை போல தொடர்ந்து காத்து கொண்டு வருகிற நல்ல ஆண்டவர், நாங்கள் கீழே விழுந்தாலும் எங்களை தூக்கி எடுத்து பரலோக பாதையிலே வழி நடத்துகிற பிதாவை உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வருகையின் காலம் சமீபமாக இருக்குது. உம்முடைய ராஜ்யத்தில் யார் பிரவேசிக்கக்கூடும் என்ற ஒரு கேள்வி எங்களுடைய உள்ளத்தில் எழுப்பி, ஆண்டவரே எங்களுடைய
கைகளும் எங்களுடைய இருதயங்களும் எங்களுடைய வாழ்க்கை முறை முற்றிலுமாக ஆண்டவரே சுத்திகரிக்கப்பட்ட நிலையில் எந்த சூழ்நிலையிலும் கரைபட்டு போகாதபடி பரிசுத்தப்படுத்தி இருதயத்தை ஆட்கொண்டு இருதய சுத்தியோடு உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளவும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கும் கிருபைகளை தந்த ஆண்டவர் நீங்கள். அதை எங்களுடைய பிறவி குணங்களினாலே நாங்கள் தொடர்ந்து அதை கரைப்படுத்தாதபடி பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் எல்லா பாவபாரங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்தி மறுரூப அனுபவத்துக்கு எங்களை தகுதிப்படுத்தி எங்களை காத்திருக்க சொன்னீங்க. நாங்கள் பின்னிட்டு பார்க்குற ஒரு அனுபவம் இருக்கிறபடினால சத்தியத்தில் நாங்கள் உப்பு தூண்களாக இருக்கிறோமா அல்லது பரலோக தேவனை எதிர்கொண்டு அழைக்கிற நிலையில் மறுரூப அனுபவத்துக்கு தகுதிப்பட்டோமா என்பதை நாங்கள் நிதானித்து பார்க்குற போது ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிற போது நாங்கள் இன்னும் குறைவுள்ளவங்களாக தான் இருக்கிறோம். அந்த மகிமையெல்லாம் இழந்து போனோம். அந்த மகிமைக்குள்ளாக திரும்ப வர வேண்டும் என்று எங்களுக்காக நீங்கள் பரிந்து பேசுகிற தெய்வம். நாங்கள் ரட்சிப்பு இழந்து போகக்கூடாது, பரலோகத்தை இழந்து போகக்கூடாது, நித்திய ஜீவன் இழந்து போகக்கூடாது என்பதற்காக எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பரிந்து பேசல் சீக்கிரமாக முடியவும் உங்களுடைய வருகை சம்பவிக்கவும் அந்த வருகையில் நாங்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்குண்டான கிருபைகளை வைத்திருக்கிறீங்க. நாங்கள் எழுந்து போகாதபடி எங்களுடைய விசுவாச ஓட்டத்தை நாங்கள் முடிப்போமானால் அதில் நான் முதலாவது உயிரோடு எழும்புகிற அனுபவத்துக்கும் உயிரோடு இருந்து கர்த்தருடைய சமூகத்தை சந்திப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குமானா மறுரூப அனுபவத்துக்கு எங்களை தகுதிப்படுத்தி கொண்டு இப்படியாக கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொண்டு உம்முடைய திருப்பாத்தை நாங்கள் முத்தமிட்டு தொழுது கொள்வோம். உம்முடைய மகா பரிசுத்தமுள்ள இறக்க நிறைந்த கிருபை நிறைந்த மகிமையுள்ள முகத்தை முகமுகமாக சந்தித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு உண்டான வாய்ப்பில் நாங்கள் தற்காத்து கொள்ள ஆவியானவர் தொடர்ந்து எங்களில் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று எங்களை புறக்கணிக்காதபடி சத்தியத்தை கேட்குறோம் கீழ்ப்படியாதவர்கள் என்று தங்களை ஒப்பு கொடுக்காதவர்கள் என்று சொல்லி எங்களை விட்டு பரிசுத்தாவியனவர் எடுபட்டு போகாதபடி எங்களிலே நிலைவரப்பட்டு எந்த நோக்கத்துக்காக எங்களை பேர் சொல்லி அழைத்தீரோ, எந்த நோக்கத்துக்காக எங்களுடைய பாவங்களெல்லாம் கழுவி சுத்திகரித்தீரோ, எந்த நோக்கத்துக்காக எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீரோ அந்த நோக்கங்கள் பூர்ணப்பட எங்களை முற்றுமாக உம்முடைய திருப்பாத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க. போதகர்களுடைய குடும்பங்களையும் சபை மூப்பர்களையும் டீக்கன்களையும் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச மக்களையும் கர்த்தர் நீங்கள் கண்மணியை போல காத்து கொண்டு ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய ராஜ்யம் வந்து சேருகிறவர்களும் உம்முடைய பாசமுள்ள கருத்தினால் நீங்கள் எங்களை அரவணைத்து கொள்ளவும், உம்முடைய பரிசுத்த கரங்களினால் வேலி அடித்து காத்து கொள்ளவும் உம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்பிக்கிற ஏற்றுக்கொள்ளுங்க. உம்முடைய சமூகத்தில் எங்களை பாதகாணிக்காக சமர்ப்பிக்கிறோம். தயவாய் அங்கீகரித்து ஆசீர்வதித்து உம்முடைய வருகையில் பங்கு பெற செய்வதற்கு நாங்கள் மாத்திரமல்ல எங்கள் மூலமாக சத்திய வசனத்தை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகளும் அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டு நித்திய காலத்துக்கு உம்முடைய சமூகத்தில் இருக்க கர்த்தர் அருள் செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் சேசாலுவான்னு மறவாத. ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவருடைய இரக்கங்களும் ஆசீர்வாதங்களும் இன்றும் என்று சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென்.